பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அவரது மகன் உலக நாடுகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கான காரணம் என்ன, பாகிஸ்தான் அரசின் இரக்கமற்ற செயல் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்தவர் இம்ரான் கான். 73 வயதான இவர் 1992 ஆண்டு அன்று அணியை திறமையாக வழிநடத்தி பாகிஸ்தானுக்கு முதல் உலக கோப்பையையும் பெற்று தந்தார். இதையடுத்து தெஹ்ரிக் இ இன்சாப் என்ற கட்சியை தொடங்கி 2018 முதல் 2022 ஆண்டு வரை பாகிஸ்தானின் பிரதமராக பதவி வகித்து வந்தார். அதன் பிறகு எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் இம்ரான் கான் பதவியை இழந்த நிலையில் ஷெபாஸ் ஷெரீப் பிரதமர் ஆனார். இதையடுத்து ஊழல், பயங்கரவாதம் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 5 அன்று கைது செய்யப்பட்ட இம்ரான் கான் ராவல்பிண்டியில் உள்ள அடிலா சிறையில் அடைக்கப்பட்டார். 14 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற அவர் தற்போது வரை தனிமை சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில் இம்ரான் கானின் உயிரை காப்பாற்றுமாறு உலக நாடுகளுக்கு அவரது மகன் காசிம் கான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதாவது கடந்த சில மாதங்களாகவே இம்ரான் கானின் உடல்நலம் மோசமாகி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இப்படியொரு மோசமான நிலையிலும் இம்ரான் கானை சந்திப்பதற்கு அவரது உறவினர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறதாம். இத்தகைய சூழ்நிலையில் 1100 நாட்களாக சிறையில் இருக்கும் இம்ரான் கானுக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்படுகிறது என்று கூறியுள்ள அவரது மகன் வாசிம் கான் பாகிஸ்தான் அரசு அதனை தர மறுக்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இம்ரான் கானின் உயிரை காப்பாற்ற உரிய சிகிச்சை அளிக்க பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவரது இந்த குமுறலை கேட்டு உலக அரங்கு தங்களது கவனத்தை திருப்புமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.